இன்னைக்கு நல்லா சூப்பரான லெஃப்ட் ஓவர் ரைஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நைட்டில் சாதம் மீதம் ஆயிடுச்சுன்னா தண்ணி ஊற்றி வைக்காம இந்த மெத்தடில் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. எனக்கு இந்த அளவுக்கு சாதம் மீதம் ஆயிடுச்சுங்க. இதுக்கு தேவையான அளவு புளி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, நிறையா சேர்த்துறாதீங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாங்க. சாதத்தை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க, உதிரி உதிரியாக ஆக்கிக்கலாங்க, கெட்டி இல்லாமல். இப்போ புளி தண்ணியை நல்லா தண்ணி ஊற்றாமல் கரைச்சி எடுத்து சாதத்தில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு சாதம் விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க, இல்லைனா கெட்டு போயிடும். இவங்களை நல்லா சமப்படுத்தி நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுறலாங்க. இந்த மெத்தடை நீங்கள் சாதம் கெட்டு போகிறதுக்கு முன்னாடி நைட்டு பண்ணி வச்சுடுங்க. மார்னிங் நல்லா ஊறி இருக்க பாருங்கள். இப்போ தாளிச்சு எடுத்துடலாம். ஒரு கடையில் எண்ணெய் சூடானதோ கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பெரிய சைஸில் ஒரு வெங்காயமும் சேர்த்துக்கிறேங்க. இவங்க நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இது கூட நீங்கள் பூண்டு வேணாலும் தட்டி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் ஊற வச்ச சாதமும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூடேற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொத்தமல்லி கடைசியாக தூவி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது கூட நாங்கள் தேங்காய் துவையல் வச்சு சாப்பிடுவோங்க. டேஸ்ட்டு நிஜமாவே அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.